மெக்காலே என்ற ஒரு மனிதர் வராமல் இருந்திருந்தால் எல்லா இடங்களிலும் வேத பாடசாலைகளும் சமஸ்கிருதம் மட்டுமே போதிக்கப்பட்டு இருக்கும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். மெக்காலேன்னு ஒரு மனுஷன் வராமல் இருந்திருந்தால் இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுருப்போம்? நம்ம ஆங்காங்கே, நான் இன்னும் யாரையும் குறையாக சொல்ல, ஆங்காங்கே வேத பாடசாலை நடந்திருக்கும், அங்கங்கே சமஸ்கிருதம் படிச்சுக்கிட்டு எல்லாம் ஏதாச்சும் ஒரு மந்திரம் பேசிட்டு தான் இருந்திருப்போம். அவ்வளோதான். அது மட்டுமே போதுமானதா? ஒரு சிலருக்கு அது தேவை. ஆனால் ஒட்டுமொத்தமாக உலக அறிவு வேண்டும் என்று சொன்னால் ஆங்கிலம் முக்கியம் என்று சொன்னது மெக்காலே. ஸோ அந்த மெக்காலேவை இன்றைக்கி நம்ம கொண்டாடுகிறோம். நாம் அந்த மெக்காலேயோடைய ஒரு நவீன கல்வியினுடைய தந்தை நம்ம சொல்கிறோம். அந்த மெக்காலே வந்தனால தான் இப்போ இன்றைக்கி என்ன மாதிரியான போர்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம், எப்படி எக்ஸாம்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இதுதான் நமக்கான ஒரு பாதை. நான் எம்சிஏ முடித்ததுக்கு பிறகு 2 வருஷம் நான் வேலைக்கு அலைஞ்சிருக்கிறேன். நடந்து வேலை தேடி இருக்கேன். நான் 2 வீலரில் என் ஃப்ரெண்ட்ஸோடு போய் நான் வேலை தேடி இருக்கேன். பெங்களூரில் வேலை தேடி இருக்கிறேன். எனக்கு 8000 ரூபாய் சம்பளத்தில் நான் சேரும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு இந்த 8000 சம்பளம் முக்கியம் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம். ஒரு கம்பெனிகளுக்கு நம்ம எப்படி போகிறோம், அங்கே நம்ம எப்படி பணியாற்றுறோம், நம்மளுடைய பாஸ் யார், நான் என்னுடைய ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் என்ன இருக்குது, மாதம் வாங்குற அந்த 8000 ரூபாங்கிறது ஃபஸ்ட் நான் போய் அந்த 8000 யார்கிட்ட திரும்ப கொடுத்தேன்? நம்ம அனுபவம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் கொடுத்தேன் நான் என்னோடய முதல் சம்பளத்தையே. ஆனால் நம்ம இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களுக்கு எடுத்த உடனே அது பெரிய நினைப்பாக போகிறாங்க. தயவு செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் கெயின் பண்ணுங்கள். தமிழகத்தில் கோவில் யானைகள் நலமுடன் இருப்பதாகவும் தேவைப்பட்டால் புத்துணர்வு முகாமுக்கு அழைத்துச் செல்லப்படும் என்று அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். துணை பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய வானதி சீனிவாசன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் 26 கோவிலில் இருக்கின்ற 28 யானைகளுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் குளியல் தொட்டிகள் கட்டப்பட்டதாக கூறினார். 15 நாட்களுக்கு ஒருமுறை கால்நடை மருத்துவர் கொண்டு பரிசோதனை செய்யப்படுவதாக தெரிவித்தார். திருச்செந்தூரில் ஏற்பட்ட சம்பவம் அசாதாரணமானது என்றும் யானைகளை தேவைப்பட்டால் உயர் சிகிச்சைக்கும் புத்துணர்வு முகாமுக்கும் அழைத்துச் செல்ல தயாராக இருக்கிறோம் என்றும் தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதித்த மாவட்டங்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டுமென சட்டப்பேரவையில் உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். கடந்த முறை சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் 6000 ரூபாய் வழங்கியது போன்று இப்போதும் கூடுதலாக நிவாரணம் அறிவிக்க வேண்டும் என்று வேல்முருகன், ஜி.கே. மணி ஆகியோர் கோரிக்கை விடுத்தனர். பாதிக்கப்பட்ட மாணவர்களின் கல்வி கட்டணத்தை அரசே செலுத்த வேண்டும் என்றும் சிந்தனை செல்வன் கேட்டுக்கொண்டார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் கே.கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், கடந்த முறை 10 நாட்களுக்கு மேல் வெள்ளம் தேங்கியதால் தான் 6000 ரூபாய் வழங்கப்பட்டது என்றும் தற்போது 2 நாட்கள் தான் தண்ணீர் தேங்கியது என்றும் பதிலளித்தார். மேலும் மாவட்ட ஆட்சியர் பரிந்துரை செய்யும் அனைவருக்கும் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.